அண்மைச் செய்தி. தேனி மாவட்டத்தில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காததால் மகள் பாலியல் வன்கொடுமை என்று தந்தை புகார் அளித்திருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 5 பேர் கடத்தி சென்று 2 பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் ஒருவர் அதனை வீடியோ எடுத்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை புகார் குறித்து தேனி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். அண்மைச் செய்திகளை பார்க்கிறோம். புகாரில் உண்மை இருந்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேனி மாவட்ட காவல்துறை விளக்கமளித்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காததால் மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என்று தந்தை புகார் கொடுத்திருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 பேர் கடத்தி சென்று 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் வீடியோ எடுத்ததாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிற செய்தியாளர் அருளானந்தம், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? கார்த்திகா, இந்த வழக்கு நேற்று இரவு வழக்கு பதிவு, அதாவது ஒரு பெண் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த பெண் அவரை கடத்தி சென்று காரில் வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த புகார் நேற்று பெரியகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணையின் அடிப்படையில் முதல்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கார்த்திகா, தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெறுகிறது அருளானந்தம், அது குறித்த தகவல் இருக்கா? இந்த வழக்கு சம்பந்தமாக மொத்தம் 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டுள்ளது. இப்போ நம்ம அந்த காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளரிடம் விசாரித்த போது இந்த வழக்கு தொடர்பாக 5 நபர்களையும் விசாரணைக்கு உட்படுத்த உள்ளோம். ஆனாலும் இந்த சம்பவம் நடந்தது 8 மாதங்களுக்கு முன்பு என்பதால இதை உடனே அவங்க சொன்னதின் அடிப்படையில வழக்கு மட்டும் பதிவு செஞ்சிருக்கு. வழக்கு விசாரணைக்கு அப்புறம் உண்மைத்தன்மை இருந்தால் மட்டுமே அந்த நபர்கள் கைது செய்யப்படுவார்கள்னு காவல்துறை ஆய்வாளர் தெரிவிச்சிருக்காங்க. தேனியில் தந்தை வாங்கிய கடனுக்காக மகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக இளம்பெண் புகார் தெரிவித்திருக்கிறார். புதிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளானந்தம்.